ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். எல்லாருக்குமே இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட குழந்தைகள் தான். ஸோ நம்ம எல்லாருமே ஸ்பெஷல் சில்ட்ரன் தான் யூனிவர்ஸ்க்கு. ஸோ நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான். ஸோ எனக்கும் நம்ம எல்லாருக்குமே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டியர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் 24 ஹவர்ஸ் சேலஞ்சுனே சொல்லலாம். எனக்கு நடந்த ப்ரூஃபையும் நான் வந்து சொல்கிறேன், சக்ஸஸையும் வந்து ப்ரூஃபாக சொல்கிறேன். ஸோ உங்களையும் நான் சேலஞ்ச் பண்ண வைக்கிறேன். 24 ஹவர்ஸ்க்குள்ளார யூனிவர்ஸ் உங்களுக்கு பெரிய மிராக்கிள் கொடுப்பாங்க, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா விரும்பும் நபருடைய பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கான ரிசல்ட்ஸும் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது 4 நாளாக நிறைய மிராக்கிள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நிரம்பி வளைஞ்சிட்ருக்கு. அது எல்லாமே நம்மளுடைய உல்ஃப் ஸ்பிரிட் ஓட ஒர்க் ஷாப்னால தான். ஸோ உல்ஃப் ஸ்பிரிட்டோட பவர்னால தான் இத்தனை மிராக்கிள்ஸ் நடக்குது. எனக்குமே வந்து பர்சனலாக நிறைய மிராக்கிள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன். இது எல்லாமே பெய்டு சர்வீசஸ் மட்டும்தான். ஸோ அமௌண்ட் பே பண்ணி தான் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே ரொம்ப 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 குட் நியூஸ் ஒன்று நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நான் வந்து கிளாஸ் எகெயின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிறது தான். ஸோ நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், குட்டி பாப்பா இருக்காங்க, எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதுக்கான அப்டேட் தான் இது. டிசம்பர் 1ஆம் தேதி மறுபடியும் நம்ம ஏர்லி மார்னிங் கிளாஸ் ரொம்ப சூப்பராக புது விதமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய டாஸ்க் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலராக வந்து கிளென்சிங் ப்ளஸ் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம். முடியும் போது சில டாஸ்க் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு அந்த கிளாஸ்லேயே வந்து நம்ம பண்ண போகிறோம். உங்களையும் நான் பண்ண வைக்க போகிறேன். ஸோ 2025 டிசம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஏர்லி மார்னிங் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லியும் டிஃப்ரெண்ட் ப்ரேயர்ஸ் இருக்க போகுது, டிஃப்ரெண்ட் டாஸ்க் இருக்க போகுது. ஸோ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்திங்கன்னா கிராட்டிடியூட் கிளாஸ் வந்து நான் இதுலேயே ஆட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து போனஸ் மாதிரி தான். ஸோ ஏர்லி மார்னிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, நிறைய பேரோட மேனிஃபெஸ்டேஷன் இதில் அடங்கி இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது குட் நியூஸாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எனக்குமே ரொம்ப ஆசை. ஏன்னா என்னோட நிறைய சக்ஸஸ் வந்து ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்லாம் நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேபியே வந்து ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்னால் நான் அட்ராக்ட் பண்ண என்னோடய ஏஞ்சல்னே சொல்லலாம். அவங்களால தான் இவ்வளோ நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த நல்லதே பார்த்திங்கன்னா எனக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்னால தான் நடந்துச்சுன்னு நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன். ஸோ அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். புதுவிதமாக இருக்க போகுது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன். ரொம்ப 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 சூப்பரான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டெடிக்கேஷனோட ஃபாலோ பண்ணுவீங்கன்னா மட்டும் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேளுங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏனோ தானோன்லாம் இருக்காது அந்த கிளாஸு. ஏன்னா மிராக்கிள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட்டை போடணும். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் மிராக்கிள் நடக்குது, நமக்கு நடக்கலை அப்படின்னு புலம்புறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணாதீங்கன்னே நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் அது. ஸோ முடிகிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெடிக்கேஷனோட எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். என்னோடய கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். நான் ஜஸ்ட்டு கைட் பண்ணுறதுனால மட்டும் இங்கே ரிசல்ட் கிடைக்கல. ரிசல்ட் கிடைக்கிற அத்தனை பேரும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன், எப்படியெல்லாம் எஃபோர்ட் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆன் த வேல இருக்குது. நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதையும் நான் வீடியோஸாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து டெடிக்கேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஏர்லி மார்னிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். நீங்கள் 30 நாளுமே நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதோட மிராக்கிளை உங்களால் உணர முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட்டையும் வந்து நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் யூனிவர்ஸ் வந்து நம்ம கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கான சைனாவது நமக்கு கிடைக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் உண்மையாக நம்புறீங்க, யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க, நம்மளும் இருக்குதுன்னு நம்புவோன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கூட அங்கே மிராக்கிள் நடக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ போடுறதுக்காகவே ஒரு சேலஞ்ச் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பண்ணியிருந்தேன். இப்போ உல்ஃப் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் அதில் வந்து மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தா 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். யூனிவர்ஸ் கிட்ட தான் நான் கேட்டிருந்தேன். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து அது பப்ளிக் கிராட்டிடியூடாக நான் சொல்லுவேன் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன்.
பார்த்தீங்கன்னா எனக்கு காலையிலேயே அது மிராக்கலாக நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, சூப்பர் தேங்க்ஸ் வந்து எனக்கு ஒரு பிரதர் அனுப்பியிருந்தாங்க. நான் கேட்டது என்னென்னா, ரேண்டமாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டிருந்தேன். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை, யூனிவர்ஸ் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேணும் கண்டிப்பாக. அது வந்து நான் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸாக இருக்கணும். அதை வந்து நான் குரூப்பில் போடணும். அண்டு இல்லை அப்படின்னா நான் பப்ளிக்காக கிராட்டிடியூடாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் நான் கேட்டிருந்தேன். உண்மையாலுமே அது எனக்கு சர்ப்ரைஸ் தான். நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் யூடியூப் சேனலுக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் அப்போ தான் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் தான். அப்போ வந்து நான் இமேஜின் பண்ணது எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, நிறைய பேத்துக்கு நல்லது நடக்குது, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போடுறோம். அதில் ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன் என்னென்னா எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் வருது அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நம்ம என்னைக்கு கேட்டாலும் அது நடக்கும் அப்படின்னு. நான் டெய்லியெல்லாம் அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலை. ஜஸ்ட் அந்த டைமில் ஒரு 2-3 லைன் மட்டும் எழுதி வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அது வந்து நடந்துருந்துச்சு. ஸோ ஹாப்பி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூனிவர்ஸ் வந்து எனக்கு அந்த மிராக்கிள் இப்போ மறுபடியும் பண்ணியிருக்காங்க. நான் சூப்பர் தேங்க்ஸ் வரணுங்கிறதுக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணல, எனக்கு சர்ப்ரைஸ் வேணும் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே எனக்கு நடந்தது. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. உண்மையாலுமே அது சர்ப்ரைஸ் தான் எனக்கு. நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனப்பாக இருங்க. இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்காதீங்க. இது வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம் யூனிவர்ஸை. அதோட யூனிவர்ஸோட மிராக்கிளை பார்க்குறதுக்காக நம்ம ஓப்பனப்பாக இருக்கும். ஸோ இது நடந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் கோல் நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கேட்காம 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னோடய ப்ரேயரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறத நான் நம்பணும். என்னோட எனர்ஜி உங்கள் கூட இணையுதுங்கிறத நான் நம்பணும். என் கூட நீங்கள் இருக்கீங்கிறத எனக்கு காட்டுங்க. எனக்கு ஏதாவது ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணுங்கள், பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அது என்ன சர்ப்ரைஸாக இருந்தாலும் சரி, நான் ஓப்பனப்பாக இருக்கேன். நான் சந்தோஷப்படுற விதத்தில் அந்த சர்ப்ரைஸ் எனக்கு இருக்கணும். நீங்கள் எனக்கு அந்த சர்ப்ரைஸை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பப்ளிக் கிராட்டிடியூட் உங்களுக்காக பண்ணுறேன். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய பவரை நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரொம்ப நன்றி யூனிவர்ஸ், தேங்க்யூ 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 அப்படிங்கிற ப்ரேயரை மட்டும் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ் நீங்கள் ஓப்பனப்பாக இருங்க. ஓப்பனாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுற விதத்தில் அந்த சர்ப்ரைஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களுக்கு கால் பண்ணலாம், இல்லை நீங்கள் மணியை அட்ராக்ட் பண்ணலாம், இல்லை ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஏதாவது மிராக்கிள் நடக்கலாம், இல்லை ஜாப் ரிலேட்டடாக கெரியர் ரிலேட்டடாக எந்த மிராக்கிள் வேணாலும் இருக்கலாம். ஓப்பனாக பாருங்கள். ஏன்னா இது 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் தான். ஸோ நீங்கள் ஓப்பனப்பாக ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை நினச்சிக்கிட்டே இருக்கலாம் வேண்டாம். நீங்கள் சந்தோஷப்படுற விதத்தில் அந்த சர்ப்ரைஸ் இருக்கும் கண்டிப்பாக. நான் வந்து கேட்டுட்டு விட்டுட்டேன், எனக்கு எந்த சர்ப்ரைஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ உல்ஃப் மிராக்கிள்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். சூப்பர் தேங்க்ஸ் வந்து எகைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாலுமே அன்னைக்கு நடந்தது தான். மறுபடியும் வந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அதுவும் வந்து சடனாக அந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற ஷார்ட்ஸில் எனக்கு அந்த மிராக்கிள் வந்திருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நான் எனக்கு அனுப்பின சூப்பர் தேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆகி அனுப்பியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்காக எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நேற்று வந்து ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். உல்ஃப் மேஜிக்னால நடந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அதுக்கு அவங்க சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அப்போ அவங்க எப்பேற்பட்ட சோலாக இருப்பாங்க உண்மையா. அடுத்தவங்க சக்ஸஸை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு சோல். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் அந்த ஷார்ட்ஸுக்கு வந்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அந்த பர்சனுக்கு ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்கிறேன். ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். யூனிவர்ஸ்க்கு எப்போவுமே நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம கேட்குறத யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, லிசன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது டிவைன் டைமிங்கில் நடக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி கேளுங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பெரிய மிராக்கிள் நடக்கும். அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயினாக கமெண்ட்டில் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது யூனிவர்ஸ் கிட்ட கேட்டப்போ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டையாவது நீங்கள் சொல்லுங்கள். யூனிவர்ஸோட புகழை பரப்புங்க. அவ்வளோதான் இங்கே விஷயம். யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட திருப்பி எதுவுமே எதிர்பார்க்க போகிறதில்ல, வெறும் நன்றியை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ சின்ன ப்ரேயரா, யூனிவர்ஸ் நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், உங்களோட பவரை நான் முழுசாக நம்புகிறேன். எனக்கு 24 மணி நேரத்துக்குள்ளார எனக்கான ஒரு பெரிய சர்ப்ரைஸை நீங்கள் கொடுங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை அதிகமாக்குங்க. நீங்கள் என்னோடய ப்ரேயரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ். தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இதுதான் அந்த சின்ன ப்ரேயர். ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு பெரிய மிராக்கிள் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு மிராக்கிள் நடக்கும். இந்த 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி யூனிவர்ஸ் கூட விளையாடலாம். யூனிவர்ஸ் கூட விளையாடுறவங்களாம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ டெய்லி விளையாடுங்க. யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு மிராக்கிள் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். உங்கள் லைஃபே வந்து ஃபன்னாக மாறிடும். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லாருக்குமே எகெயின் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஏன்னா நம்ம எல்லாருமே யூனிவர்ஸோட குழந்தைங்க. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.